அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வசிய உபுதி பண்ணோம், ரகசியத்தை உபுதி என்னென்ன அற்புதத்தை பண்ணோன்றது பதிவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தரேன். இது வசிய உபுதி. இது வந்து நம்ம தயாரிக்கிற ஒரு உபுதி. இந்த உபுதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உபுதியில் பல ரக உபுதி இருக்குது. ஜவ்வாது உபுதி, சில கெமிக்கல் உபுதிலாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த உபுதியை வந்து வசிய உபுதி. இந்த உபுதி என்ன பண்ணும், இந்த திருநீர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூலிகையை பறிக்கிறதுக்கு போகிறீங்க, அப்போது சாப நிவர்த்தி பண்ணணும், உயிர் கொடுக்குற மந்திரம் பண்ணணும், சில பலி கொடுக்குற மந்திரம் பண்ணணும். எல்லாமே சில வழி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூலிகைக்கு. இந்த உபுதியை வந்து மூணு வாட்டி சிட்டுக்க 3 விரல் அதான் 3 வாட்டி இந்த அளவுக்கு 3 வாட்டி தண்ணியில் ஒரு மந்திரம் சொல்லி தண்ணியில் போட்டு அந்த மூலிகைக்கு மேலே ஊற்றும் போது நீங்கள் சாப நிவர்த்தி பண்ண தேவையில்ல, உயிர் மந்திரம் கொடுக்க தேவையில்ல. அதுக்கு அவ்வளோ 100% அந்த மூலிகைக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிட்டு மூலிகைக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். இது வந்து என்னோடய அனுபவம் தான் எல்லாமே. இது ஒன்று. ரெண்டாவது, உபுதிக்கு தீட்டு கிடையாது. இந்த வசிய உபுதிக்கு தீட்டே கிடையாது. உபுதிக்கு நார்மலாக உண்மையான உபுதிக்கு தீட்டே கிடையாது. ஏன்னா நல்ல இடத்துக்கும் உபுதியை தான் வைக்கலாம். 8 திக்கு கட்டுறது கூட இந்த உபுதியை வச்சு தான் கட்டுவாங்க. இந்த உடம்புல பட்டெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, 8 திக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உபுதிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. வசிய உபுதி நார்மல் உபுதிக்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா? அது கலப்படம். இது மருந்தாகவும் வேலை செய்யும். இது தன ஆக்கிரசித்து தரும், பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது குலதேவதாவோட அருளும் கிட்டும். உபுதிக்கு, வசிய உபுதிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உபுதியை வந்து நீங்கள் எது சேர்த்தா உங்களுக்கு அற்புதம் கிடைக்குமோன்றது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து மூலிகை பறிக்கிறதுக்கு போகும்போது வந்து சாப நிவர்த்தி பண்ணோம், உயிர் ஓட்ட மந்திரம் கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு உபுதியை வச்சு பல ஜால வித்தங்களை பண்ணலாம். எந்திரம் எழுதும்போது அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். எந்திரத்துக்கு எழுதும் போதும் பண்ணோம், எழுதுறதுக்கு முன்னாடியும் பண்ணணும் எந்திரத்துக்கு. அப்போ தான் அது சித்தியாகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த உபுதியை எந்திரம் எழுதிட்டு உபுதியை வசிய உபுதி இதை வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த எந்திரம் உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கும். ஒரு 2-3 கஸ்டமர் கிளைண்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள். தொழில் பண்ணுறவங்க ஜெல்லாப்பேட்டியில் உட்காரும்போது ஓனருக்கு இந்த லக்ஷ்மி கடாச்சார உபுதியை நீங்கள் நெத்தியில் இட்டு வச்சு பாருங்கள், அபிவிருத்தி கிடைக்கும். இது வந்து அனுபவ பாடம். இது யாருக்கு இதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, இது வேணும்னு நினச்சாலும் சரி, என்னை தொடர்பு கொண்டு இதோடக்கு கட்டணம் உண்டு. கற்றுக்கிறதுக்கு தொழில் ரீதியாக கற்றுக்கிறதுக்கு கட்டணம் வேறு. இந்த உபுதி 100 கிராம் வரும். 100 வசிய உபுதி. இது 4200 வரும். 4200 வரும். இது கற்றுக்கணும்னா அதுக்கு கட்டணம் வேறு. ஓகேங்களா? தொழில் ரீதியை கற்றுக்கணுன்றது இது கூட என்னென்ன சேர்த்தா சித்தி ஆகும் அன்றது வசிய உபுதி. இந்த உபுதியை வச்சு பல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். யார் வந்து மூலிகை சாப்பிடணும், மூலிகைக்கு வந்து அதிகமாக விருப்பம் இருக்கிறது, அதுக்கு நம்ம உயிரோட்டம் கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணோன்னா அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இது வந்து ஒரு 3 வாட்டி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ரிசல்ட்டை. அது மேலே அந்த மூலிகை மேலே ஊற்றிட்டதுக்கு அப்புறமா அந்த மூலிகையை பறிச்சுட்டு எதுக்குன்னா பயன்படுத்தி பாருங்கள். அந்த மூலிகைக்கு 100% வேலை செய்யும். ஏன்னா நம்ம ஒரு மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது. ஒரு மூலிகை பறிக்கும்போது இன்னொரு மூலிகை பறிக்கும்போது ஒரே ஆற்றலாக எதுவுமே இருக்காது நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் இந்த உபுதியை மட்டும் அந்த மூலிகைக்கு மேலே வந்து நம்ம போட்டால் அத்தனை நன்மையும் மூலிகைக்கும் கிடைக்கும், மூலிகை எடுக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். நல்ல விஷயத்துக்கு மட்டுமே அந்த மூலிகையை வந்து பயன்படுத்தணும். கெட்ட விஷயத்துக்கு மூலிகையை பயன்படுத்தக்கூடாது. ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிவில் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டப்படாமல் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உண்டு. ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும்தான் இந்த உபுதி வசிய மூலிகைக்கு மட்டும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். கஷ்டம் கூட கிடையாது, இஷ்டம். இது கூட கலந்து நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வருஷம் கணக்கில் வரும் இது. ஓகேங்களா? ஒரே ஒரு 3 சிட்டுக்கை தான் போட போகிறீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கையில் 3 வாட்டி தான் வந்து
பண்ண போகிறீங்க. இது தொழில் ரீதியாக இருக்கும்போது எந்திரத்துக்குள்ளேயும் தாயத்துக்குள்ளேயும் போட்டு நீங்கள் அடைச்சி கொடுக்கும்போது லக்ஷ்மி கடாச்சாரமும் கிடைக்கும். லக்ஷ்மி கடாச்சாரம்னா பண வரவும் கிடைக்கும், தோஷம் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு பயம் இருக்காது, யார் ஒருத்தவங்க எதனா செஞ்சு வச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படாது. அனுபவம் பாடம் தான் இது. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம், எது கூட எதை சேர்த்தாதான் அந்த வசியை ஏற்படும் அப்படின்றதுக்கு தான் இந்த மூலிகை உபூதியை வசிய உபூதியை நான் உங்களுக்கு பதிவில் விளக்குனேன். இந்த மாதிரி உபூதிக்கு தீட்டு கிடையாது. உலகத்தில் ஏகப்பட்ட அற்புதம்லாம் இருக்குது. எது கூட நம்ம வசியத்தை சேர்க்குறோமோ அது நம்மளுக்கு நன்மையே தரும், தீமை தராது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.